திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி வடிவுடை நாயகி திருக்கோவில் தல வரலாறு. சென்னை. இறைவர் திருப்பெயர் ஆதிபுரீஸ்வரர். புற்றிடங்கொண்டார். படம்பக்க நாதர். எழுத்தறியும் பெருமாள். தியாகேசர். ஆனந்த தியாகர். ஆனந்த தியாகர். இறைவியார் திருப்பெயர் திரிபுரம் சுந்தரி. வடிவுடையம்மை. வடிவுடை மாணிக்கம். தலமரம் அத்திமரம், மகிழ மரம். தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம், நந்தி தீர்த்தம். வழிபட்டவங்க சம்பந்தர், அப்பர், சுந்தரர், கபிலத்தேவன் நாயனார், பரணத்தேவன் நாயனார், பட்டினத்து பிள்ளையார், நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழார், ஐயடிகள், காடவர்கோன், முசுக்குந்தன், பிரம்மன், திருமால், நந்தித்தேவர், சந்திரன், வால்மீகி முனிவர், 27 நட்சத்திரங்கள் முதலியோர். ஒரு காலத்தில் பூமியில் பிரளயம் உருவாச்சு. பிரளயத்துக்கு பிறகு புதிய உலகம் படைக்க பிரம்மா ஏற்பாடு செஞ்சப்ப சிவபெருமான் தன் சக்தியால் வெப்பத்தை உண்டாக்கி அந்த வெப்பத்தால் பிரளய நீரை ஒற்றி எடுத்தார். அந்த வெப்பக்கோள வடிவிலிருந்து ஒரு மகிழ மரத்தடியில் சிவலிங்கம் சுயம்புவாக தோன்றுச்சு. சிவலிங்கத்துக்கு பின் தோன்றிய முதல் சுயம்பு சிவலிங்கம். ஆதலால் இத்தல இறைவன் ஆதிபுரீஸ்வர் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். உபமன்யு முனிவரிடம் சிவதீட்சை பெற்று தம்மை வழிபட்ட வாசுகியை தம் திருமேனியில் இறைவன் ஐக்கியம் செய்து கொண்டமையால் படம்பக்க நாதர் என்ற திருநாமத்தை பெற்றிருக்கார். அப்பாம்பினுடைய வடிவத்தை சோடு இறைவன் திருமேனியில் இன்றைக்கும் பார்க்க முடியும். ஒரு காலத்தில் திருத்தலங்கள் உட்பட எல்லா ஊர்களுக்கும் வரி விதித்து அரசன் சுற்றோலை அனுப்பிய போது அரசனுக்கும் ஓலை நாயக்கருக்கும் தெரியாதபடி இறைவனால் ஓலையில் வரி பிளந்து இவ்வாணை ஒற்றியூர் நீங்களாக கொள்க என்று அவ்வோலையில் எழுதப்பட்டிருந்தது. வியந்து அவ்வூருக்கு ஒற்றியூர் விலக்கு அளிக்கப்பட்ட ஊர் என்றும் இறைவனுக்கு எழுத்தறியும் பெருமான் என்றும் பெயராயிற்று. இச்செய்தி பெரிய புராணத்தில் இருக்குது. 27 நட்சத்திரங்கள் இங்கு சிவபெருமானை வழிபட 27 நவ நட்சத்திர லிங்கம் உள்ளது. நந்தித்தேவருக்காக சிவபெருமான் பத்ம தாண்டவம் ஆடிய தலம் நந்தித்தேவருக்கோசரம். திருவொற்றியூரில் வசித்த ஏலேலசிங்கர் என்பவர் மன்னனுக்கு கொடுப்பதற்காக மாணிக்க நகைகள் வச்சுருந்தார். அச்சமயம் காசியிலேருந்து வந்த சிவபக்தர் இருவருக்கு அந்த மாணிக்கத்தை கொடுத்துட்டார். மன்னன் ஏலேலசிங்கரிடம் மாணிக்கம் கேட்டபோது அவர் என்ன செய்ய தெரியாமல் திகைச்சார். அப்போ சிவபெருமானே அவருக்கு மாணிக்கம் தந்து அருள் செஞ்சார். எனவே இவர் மாணிக்க தியாகர் என்று அழைக்கப்படுகிறார். சுந்தரர் செங்கிலியாரை திருமணம் செய்து கொண்டு இத்திருத்தலமான மகிழ மரத்து முன்னாடி நான் உன்னை பிரியேன் என்று செங்கிலியாரிடம் சத்தியம் செய்து கொடுத்தார். இத்தலை எல்லையை தாண்டினதும் கண் பார்வை எழுந்துட்டார். வட்டப்பாறை அம்மன் காளி சந்நிதி. இந்த அம்மன் ஒரு காலத்தில் மிக்க உக்கரத்தோடு விளங்கி பலிகள் வாங்கியதாகவும் ஸ்ரீ ஆதிசங்கரர் இங்கே அம்பாளோட உக்கரத்தை தணித்து சாந்தப்படுத்தினாலும் வரலாறு இருக்குது. பட்டினத்து பெருமானுக்கு பேய்க்கரும்பு இனித்த இடம் இதுதாகும். ஆதலின் தனக்குரிய இடம் இதுவே என்று முடிவு செய்து கடற்கரை ஒட்டிய அவர் கோவில் உள்ள இவ்விடத்தில் சமாதியானார் என்பது வரலாறு. பட்டினத்தார், காலமேகம், அருணகிரிநாதர், தியாகராயர், முத்துசாமி தீட்சிதர் ஆகியோர் சுவாமி அம்பாள் மீது பாடல்கள், கீர்த்தனைகள் பாடியிருக்காங்க. இந்த திருத்தலத்துடைய பெருமை தான்.